வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பது முடிவல்ல என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை தொடர்பாக நாட்டு மக்களிடையே நேற்று காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், பாகிஸ்தானின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து இந்தியா தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் அந்நாடு அளித்த உறுதிப்பாட்டிற்கு ஏற்ப அதன் செயல்பாடுகளை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கூறினார். நாட்டின் பாதுகாப்பில் தீரத்துடன் செயல்பட்டு தன்னலமற்ற பணிகளை நிறைவேற்றிய இந்திய பாதுகாப்பு படையினருக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். திருக்காஞ்சி ஸ்ரீ சதாசிவ மூர்த்தி திருக்கோவிலில் வைப்பதற்காக காசிலிருந்து கொண்டுவரப்பட்ட 108 பானலிங்கங்களின் வரவேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டார். புதுச்சேரி எல்லையில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு பின்னர் பானலிங்கங்கள் ஊர்வலமாக திருக்காஞ்சிக்கு கொண்டு செல்லப்பட்டன. கடந்த மே 9ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் காரணமாக ரத்து செய்யப்பட்ட IPL கிரிக்கெட் போட்டிகள் வரும் மே 17ஆம் தேதி தொடங்கி ஜூன் 3ஆம் தேதி முடிவடையும் என இந்திய கிரிக்கெட் கவுன்சில் வாரியம் அறிவித்துள்ளது. மே 17ஆம் தேதி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி விளையாடுகின்றன. பிளே ஆஃப் சுற்றுகள் மே 29ஆம் தேதி நடைபெறும் என்றும் இடங்கள் பின்னர் தெரிவிக்கப்படும் என்றும் BCCI அறிவித்துள்ளது. இறுதி ஆட்டம் ஜூன் 3ஆம் தேதி நடைபெறும். அருணாச்சல பிரதேசத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள 19 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியில் இந்தியா நேபாளத்தை எதிர்கொள்கிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி பாங்காக்கில் இன்று தொடங்க உள்ளது. இப்போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென், பிரியன்ஷு ரஜாவத், மால்விகா பன்சூர், உன்னதி ஹூடா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.